ஹாய் விவர்ஸ் நியூமராலஜி பேஸில் த 100 மென்ஸ் எல்லா மேட்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது 100 மூணாவது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸும் வெல்ஸ் ஃபயர் வந்து மோதுறாங்க. ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை நைட்டு 7 மணிக்கு நம்ம ஊர் டைம் படி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நேற்று மேட்ச் வந்து பார்த்தோம்னா மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் வெர்சஸ் சவுத்தர்ன் பிரேவு நல்லா தான் வந்து வந்துருந்துச்சு. வின்னிங் பெர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து வந்துக்கிட்டு வந்திருக்கு. எல்லா மேட்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பெர்சன்ஸ் சூப்பராக வந்து வருது. நேற்று மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்பாட் மேட்ச்சு ஒரு பயங்கரமான மேட்ச், சூப்பராக இருந்துச்சு, நல்லா க்ளோஸாக வந்து போச்சு. ஸோ நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்தாங்க எல்லாருமே. மேட்ச்சுக்கெல்லாம் வின்னிங் பெர்சன்ஸ் வேணும்னா என்னோட டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. நேற்று பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்துருந்துச்சு. 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து இன்னும் வந்து சரியாக வந்து வரல. அது மட்டும் இல்லாமல் நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து நடந்துருந்துச்சு. சேஞ்ச் ஆகிருந்தாலும் புதுசாக பிளேயர்ஸ் வந்தாலும் நான் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ சாப்மேனுக்காக நல்லா இருக்க சொல்லியிருந்தேன். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வந்துட்டார். அதே மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து வரலை. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நிறைய ஆகிறப்போ நம்ம இப்போ கணிச்சு சொல்கிற மாதிரி அந்த டைமில் எக்ஸாக்டாக கணிக்க வந்து முடியாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தெளிவாக கணிக்க வந்து முடியாது. ஏன்னா அப்போ வந்து டைம் வந்து இருக்காது. வின்னிங் பெர்சன்ஸ் வந்து எடுக்கணும், அதை வந்து கொடுக்கணும். புதுசாக வந்திருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாராச்சும் வின்னிங் பெர்சன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு வந்து பார்க்கணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதுக்கடியில் இந்த பிளேயரை விக்கெட் ஆக்குவாங்கன்னு மொத்த பிளேயர்ஸுக்கு வச்சு ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க முடியாது. இப்போ இதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறோம்னா அப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த 15 நிமிஷத்தில் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாயிரும். ஸோ அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்துருந்துச்சு. 7 to 8 பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் சரியாக வந்து கொடுக்க வந்து முடியலை. அப்புறம் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தோம். 4 பேர் வந்து கொடுத்தோம். அதில் ஜேம்ஸ் வின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விளையாடலை. வந்தோடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார். அது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். வீடியோ பார்த்தவங்க வந்து தெரியும். இந்த ஜேம்ஸ் வின்ஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக வந்ததே வந்து கிடையாது. நம்ம விளையாடுவார்னு சொன்னால் விளையாட மாட்டார் சொன்னால் விளையாடுவார். அவர் டேட்டா வந்து தப்பாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து விளையாடாமல் வந்து போயிட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் பட்டர் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தார். நல்லா அடிச்சிருக்க வேண்டியது. ஆனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஸ்டார்ட் ஆடி அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாயிண்ட் எடுத்துட்டார். 68 பாயிண்ட் கிட்ட வந்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஓவர்டன் ரொம்பவே பார்த்திங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிளேயர். 22% பேர் தான் அவங்க எடுத்திருந்தாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா யாருமே அவர் வந்து ட்ரை பண்ணலை. நம்ம ஓவர்டனை கொடுத்துருந்தோம். பேட்டிங் வந்து நேற்று மேட்ச்சை வந்து அவர் தான் வந்து ஜெயிக்க வந்து வச்சார். 82 பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். ஒரு நல்ல பாயிண்ட், ஒரு கேப்டனுக்கான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தார். ஸோ அவருக்கு மட்டும் தான் கரெக்டாக வந்து வந்துருச்சு. அப்புறம் கர்காரி அவர் வந்து 47 பாயிண்ட் தான் வந்து எடுத்தார். ரீசன் வந்து கேட்டிங்கன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் மட்டும் கொடுத்ததுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. சுத்தமாக பார்த்திங்கன்னா ஓவரே கொடுக்கல. விக்கெட்ஸ் வந்து வரிசையாக விழுந்துட்டு வந்திருக்கு. ஆனால் அவருக்கு ஓவரே வந்து கொடுக்கல. கடைசி ஓவர் தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து ஓவர்ஸ் கொடுக்கல, பேட்டிங் வரலனாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அவங்க எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவருக்கு ஓவர்ஸ் வந்து ஃபுல் ஓவர்ஸையும் கொடுத்துருந்தா 20 பாலே அவர் போட்டிருந்தாருன்னா இது கண்டிப்பாக 2 விக்கெட் மேலே வந்து எடுத்திருப்பார். ஸோ அங்கே வந்து மிஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஏன்னா நம்ம ஐபிஎல் மாதிரி நமக்கு தெரியாது. யார் எங்கே ஓவர் போடுவா, யார் எங்கே இறங்குவான்னா நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைன் வந்து கொடுத்துருந்தேன். டிவைன் வந்து ஓப்பனிங் வந்து தான் விளாண்டுருப்பாங்க. ஆனால் டிவைன் ஓப்பனிங் இருக்காமல் லேட்டாக இருக்கிறாங்க விக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. நமக்கு இதை பற்றி தெரியாது. இந்த 100 மேட்ச் நான் இப்போ தான் வந்து பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி 100 மேட்ச் வந்து பண்ணது வந்து இல்லை. ஸோ இதில் நமக்கு ஐபிஎல்லாம் நமக்கு தெரியும். யாரை எங்கே இறக்குவாங்க, எந்த டீமில் எந்த பிளேயர்ஸ் இருப்பாங்க எல்லாமே தெரியும். ஸோ அது நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்குறப்போ இன்னுமே வந்து நல்லா வந்து வரும். இது தெரியாதனால பார்த்திங்கன்னா இப்படி வந்து இருக்குது. அப்புறம் மேட்சஸில் நிறைய பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் வந்தாங்க. ஒரு ரவுண்டு முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இப்போவே நல்லா வந்து கொடுக்குறோம். ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கேப்டன் வைஸ் கேப்டன் முதற்கொண்டு துல்லியமாக வந்து கொடுக்க வந்து முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் சேஞ்சஸ் வந்து பெருசாக வந்து இருக்காது. ஒரு டீமுக்கு ஒருத்தரோ 2 பேர் தான் வந்து சேஞ்ச் ஆகுவாங்க. மொத்தமாக இப்போ 22 பிளேயர்ஸில் 2 பேர் சேஞ்ச் ஆகினா பிரச்சனை வந்து கிடையாது. 4, 5 பேர் சேஞ்ச் ஆகிறப்ப தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அக்யூரசி வந்து கம்மியாகும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா டீமும் ஒரு மேட்ச் விளையாடி முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்சஸ்க்கெலாம் நம்மளால் சூப்பராக வந்து டீம் வந்து கொடுக்க வந்து முடியும். ட்ரீம் டீம் பிளேயர்ஸை இன்னும் அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறவங்க நல்ல பாயிண்ட்ஸை வந்து எடுப்பாங்க. எடுக்கிறவங்க வந்து கொடுக்க வந்து முடியும். அப்புறம் இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் கிளாஸ் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அவரை நம்ம ட்ரீம் டீமில் வந்து கொடுக்கல. என்ரிச் கிளாஸ்னா எவ்வளோ பெரிய பிளேயர் உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி அடிப்பார்னு தெரியும். நேற்று வர நம்ம கொடுக்கல. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து 6 சுக்கரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா 3 குரு. ஸோ குருக்கு சுக்கிரனுக்கு பகை. ஸோ விளையாட மாட்டார், விளையாட விடாது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நடக்குது. ஆனால் ஒரு சில பேர் நம்ம கொடுக்குறது அது நடக்காமல் போயிடும். ஏன்னா இங்கே பெருசாக எந்த பிளேயர்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்களோட டேட்டா வந்து அக்யூரேட்டாக வந்து இல்லை. நிறைய பேருக்கு வந்து டேட்டாஸ் வந்து தப்பாக வந்து இருக்குது. ஸோ அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 11 பேருன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கொடுக்க வந்து முடியும். ஆனால் அதுதான் வந்து முடியாத ரீசன் என்னென்னா எல்லாருக்குமே தப்பாக இருக்கும். 22 பிளேயர்ஸ் வராங்கன்னா 22 பிளேயர்ஸுக்கு வந்து டேட்டா வந்து கரெக்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தான் கணிச்சாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து மாறிடும். இப்போ ஒரு பிளேயரை நம்ம கணிச்சு வச்சுப்போம், அவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க.
ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடந்துடும். ஸோ ஆனால் ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக வந்து நடக்கும். நம்ம உமன்ஸ் ஐபிஎல்லாம் பார்த்திங்கன்னா 10 பிளேயர் முதற்கொண்டு கரெக்டாக கொடுத்துருந்தோம். ட்ரீம் டீம் பிளேயர்ஸு இன்க்ளூடிங் கேப்டன் வைஸ் கேப்டனுமே கரெக்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக அமையும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வரும். இன்னும் போக போக பார்த்திங்கன்னா நம்மளோட அக்யூரசி வந்து அதிகப்படுத்தலாம். இப்போ இன்றைக்கி மேட்ச்சை பற்றி வந்து பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் வந்து NOS நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் WEF வெல்ஸ் ஃபயருக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு. இன்றைக்கி காம்பினேஷன் வந்து கேது ப்ளஸ் சுக்கரன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு NOS நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஹாரி ப்ரூக் சுமாராக தான் வந்து இருக்கும். இசட் கிராவலி ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. டேவிட் மில்லர் இருந்து ஒரு 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஆர் ஃப்ளின்டாஃப் சுமாராக இருக்கும். பெப்பருக்கு சுமாராக இருக்கும். கேட்ஸ் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. போர்ட்ஸ் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடில் ரஷீட் 1 விக்கெட் வந்து எடுப்பார். பென் டுவார்சிஸ் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. 2+ விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். ப்ரவுன் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. டேவிட் மலன் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. நெக்ஸ்ட் WEF வெல்ஸ் ஃபயரில் வந்து பார்த்தோம்னா டாம் எபல் அவர் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜானி பெஸ்டாக் சுமாராக இருக்கும். ஸ்டீவ் ஸ்மித்திட்டேருந்து 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வெல்ஸ் நல்லாயிருக்கும். அவர் வந்து ஆல்ரவுண்டரில் போட்டிருக்காங்க. ஆல்ரவுண்டராக இருந்தால் பவுலிங் போட்டாலும் விக்கெட் இருக்கும், பேட்டிங் வந்தாலும் ரன்ஸ் அடிப்பார். பேட்டிங்கில் ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து கேடுமோருக்கு சூப்பராக இருக்கும். பேட்டிங் வந்தார்னா அடி நொடி தள்ளிட்டு போயிடுவார். 30+ ரன்ஸ் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பால் வால்டர், கிறிஸ் கிரீன் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்தாலும் ரன்ஸ் அடிப்பாங்க, பவுலிங் போட்டாலும் விக்கெட்ஸ் வந்து விழுகும். 2 பேருக்கு நல்லா இருக்குது. அடுத்து ஜே ஹல் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டாலி 2+ விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. அவர் சூப்பராக இருக்குது. அடுத்து ரியலி மில்டர் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெயின் அவர் வந்து 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது NOS WEFல 2 டீம்லையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ இசட் கிராவ்லி, டேவிட் மில்லர், கேட்ஸ், பென் டுவார்சிஸ், டாம் எபல், வெல்ஸ், கேட்மோர், பால் வால்டர், கிறிஸ் கிரீன், டாலி, பெயின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்துக்கக்கூடிய இந்த 11s வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராபபிள் 11 தான், அது கரெக்டாக வந்து இருக்காது. ஸோ அதோட அக்யூரேசி வந்து எந்த அளவுக்கு வரப்போகுது நமக்கு வந்து தெரியலை. ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் நல்லா வந்து கொடுக்க வந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எடுத்துக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷனுங்கிறது ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். எந்த டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கும், செகண்ட் பேட்டிங் பிடிக்குங்கிறத பொறுத்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டாஸ் போட்டதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறதை பார்த்து உங்களால் நல்ல டீம் வந்து போட வந்து முடியும். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரைஸஸ் வேணுங்கிறவங்க டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பால் வால்டர், கிறிஸ் கிரீன், டாலி, பெயின் இவங்க 4 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.